இந்த ஆண்டு தங்கத்தின் விலை உச்சத்தை தொடும், புதிய நோய் பரவும், மின்சார கட்டணம் பல மடங்கு உயரும், பொதுமக்களிடையே பணப்புழக்கம் வெகுவாக குறையும், உலக அளவில் உணவுப் பொருட்களின் உற்பத்தி குறையும் என பஞ்சாங்கத்தில் அதிர்ச்சி தகவல் வெளியாகி உள்ள அதே வேளையில் தமிழகத்தில் திமுக ஆட்சி வீழ்த்தப்பட்டு ஆட்சி மாற்றம் நிச்சயம் ஏற்படும் என பஞ்சாங்கத்தின் மூலம் தெரிய வந்துள்ளது. அகில இந்திய புண்ணிய தலங்களில் ஒன்றான ராமேஸ்வரம் ராமநாதசாமி கோவிலில் ஆண்டுதோறும் தமிழ் புத்தாண்டு அன்று தமிழ் பஞ்சாங்கம் வாசிக்கப்படுவது வழக்கமாக உள்ளது. அதன்படி கோவிலின் சுவாமி சன்னதி எதிரே உள்ள சோமாஸ்கந்தர் சன்னதி அருகே பஞ்சாங்கம் வாசிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவில் குருக்கள் சிவமணி 2025 ஏப்ரல் 14ஆம் தேதி முதல் 2026 ஏப்ரல் 13ஆம் தேதி வரை பஞ்சாங்கத்தின் முக்கிய தகவல்களை குறித்து வாசித்தார். அந்த பஞ்சாங்கத்தில் மருத்துவத்தில் இந்தியா முதலிடம் வகிக்கும், அந்நிய நாடுகளின் முதலீடுகள் அதிக அளவில் இந்தியாவுக்கு வர வாய்ப்பு உள்ளது, தங்கம் வெள்ளி விலை இன்னும் உச்சத்தை தொடும், மருந்து பொருட்களின் விலை அதிகரிக்கக்கூடும், நிலக்கரி இரும்பு சுரங்கங்கள் பெட்ரோலிய கிணறு போன்றவற்றில் விபத்துகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் ரத்தம் சம்பந்தப்பட்ட புதிய நோய்கள் வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவில் பரவும் அபாயம் உள்ளதாகவும், இந்த ஆண்டு தமிழகத்திற்கான வடகிழக்கு பருவமழை அதிகமாகவே இருக்கும், விவசாயம் நன்றாக இருக்கும், அரசியல் கட்சி தலைவர்களின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது, ஆன்லைன் வர்த்தகம் அதிகரிக்கும், ரியல் எஸ்டேட் துறை பின்னடைவை சந்திக்கும், உலக அளவில் புதிய நோய் தாக்குதல் வரலாம் என்றும் தெரிவித்து உள்ளனர். வெளிநாடுகளில் சிறுபான்மையினர் கடுமையாக பாதிக்கப்படுவர், இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் கடும் பாதிப்பு ஏற்படும், மின்சார கட்டணம் பல மடங்கு உயரும், பொதுமக்களிடையே பணப்புழக்கம் குறையும், விளையாட்டுத் துறையில் இந்தியா தங்க பதக்கங்களை வெல்லும், இந்திய எல்லை பகுதிகளில் நமது அண்டை நாடுகளுடன் பதற்றம் இருக்கும், உலகத்தில் ஆங்காங்கே மத கலவரம் போர் அபாயம் இருக்கும், உலக அளவில் உணவுப் பொருட்களின் உற்பத்தி குறையும், அணு ஆயுத உற்பத்தி அதிகரிக்கும் என்பன போன்ற பல்வேறு தகவல்கள் பஞ்சாங்கத்தில் இடம்பெற்றுள்ளன. இதனிடையே இந்தியாவிலும் தமிழகத்திலும் ஆட்சி மாற்றம் ஏற்படுமா என்பது குறித்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் வாசித்த பஞ்சாங்கத்தில் தெரிவித்துள்ள தகவலின்படி தமிழ் புத்தாண்டையொட்டி மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் கோவில் ஸ்தானிகா பட்டர் ஹால்ஸ் பஞ்சாங்கத்தை பக்தர்கள் முன்னிலையில் வாசித்தார். அதில் விசுவ வசு வருடத்தில் விவசாயம் செழிக்கும், தங்க நகை வியாபாரம் அதிகரிக்கும், நாட்டில் பதவி மாற்றம், இந்தியாவிலும் தமிழகத்திலும் ஆட்சி மாற்றம் ஏற்படலாம், தர்ம காரியங்கள் தவங்கள் நடைபெறும், அதிக மழை பெய்யும், வெயில் குளிர் மற்றும் தீ விபத்துகளும் ஏற்படும், புதிய வரி விதிப்பின் மூலம் விலைவாசி உயரும், அதனால் நாட்டில் போராட்டங்கள் ஏற்பட்டு அரசியல்வாதிகளால் அணி மாற்றம் ஏற்படும் என்று கூறப்பட்டுள்ளது. நேயர்களை மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.